வணக்கம். ஒரே பெண்ணை காதலித்த 2 நண்பர்கள். ஆனா அவள் எடுத்த முடிவு யாரும் எதிர்பார்க்கவில்லை. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். அர்ஜுன் மற்றும் கார்த்திக் இருவரும் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். ஒரே பள்ளி, ஒரே கல்லூரி, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சேர்ந்தே இருந்துட்டு இருந்தாங்க. நண்பர் என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஊர் மெச்சிக்கொள்ள வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவர்களுடைய நட்பு அழகானது மற்றும் ஆழமானது. காலங்கள் சென்றது. இருவருக்கும் ஒரே ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. வாழ்க்கை நிதானமாக சென்று கொண்டிருந்தது. அப்போதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் மீரா என்ற பெண் வந்தாள். பெண் வந்தா சும்மாவா இருப்பா? என்னென்னலாம் பண்றாவா பாருங்க. மீரா ஒரு சாதாரண பெண். ஆனால் அவளுடைய சிரிப்பு, பேச்சு, அக்கறை இருவரையும் கவர்ந்தது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் முதலில் ஓடிச் செல்வது அவள்தான். யாராவது கவலையாக இருந்தாலும் அவள்தான் 2 வார்த்தைகள் பேசுவாள். மனம் லேசாகிவிடும். காதல் ஆரம்பம் இருவருக்கும். முதலில் இது ஒரு சாதாரண ஈர்ப்பாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுன் அமைதியாக அவளை காதலிக்க ஆரம்பித்தான். கார்த்திக் வெளிப்படையாக அவளிடம் நெருங்கவும் ஆரம்பித்தான். 2 விதமான காதல். அர்ஜுன் அவளுக்காக எதையும் செய்வான். அவளுக்கு உதவி செய்வதிலும் சரி, கவனிப்பதிலும் சரி. ஆனால் தனது காதலை சொல்ல தயங்கினான். நண்பர் சொன்னால் அவள் ஏதாவது நம்மை தப்பாக நினைத்து விடுவாளோ என்று கருதினான். அதனால் பயப்பட்டான். கார்த்திக் அவன் வேற மாதிரி. நேராக பேசுவான். சிரிப்புடன், நகைச்சுவையுடன் மீராவுடன் நெருங்கி பழகினான். அலுவலகத்திலும் கூட இவர்கள் இருவரும் ஜோடியாகி விடுவார்களோ என்று அசக பசக்களாக பேச ஆரம்பித்தனர். முதல் திருப்பம். காதல் வெளிப்பாடு. ஒரு நாள் மாலை கார்த்திக் தன் மனதில் காதலை வெளிப்படுத்தினான். மீரா, நான் உன்னை காதலிக்கிறேன். மீரா அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு மரியாதை இருந்தது அவன் மேல். ஆனால் காதல் இருந்ததா என்று தெரியவில்லை. எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்றாள். 2வது திருப்பம். உண்மையான அக்கறை. சில நாட்கள் கழிந்தது. மீரா திடீரென உடல்நலக்குறைவால் அலுவலகத்தில் மயங்கி விழுந்தாள். அந்த நேரத்தில் கார்த்திக் முக்கியமான கூட்டத்தில் இருந்தான், மீட்டிங்ல. அர்ஜுன் மட்டும் உடனே ஓடி வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவரிடம் பேசி மருந்துகளை வாங்கி அவளுடைய குடும்பத்தாரிடம் தொடர்பு கொண்டு அவளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருந்தான். 2 நாட்கள் முழுவதும் அவளுடன் இருந்தான். மீரா விழித்த போது அர்ஜுன் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தான். நீங்க இங்க எங்க என்று கேட்டாள் மீரா. எதுவும் இல்லை, நீ நல்லா ஆகணும் என்று சொன்னான். காதல் சொல்லவில்லை, ஆனால் அக்கறை முழுமையாக காட்டினான். மீராவின் உணர்வு. அந்த நிமிடத்தில் மீராவுக்கு ஒரு உண்மை புரிந்தது. காதல் சொல்லுவது எளிது, ஆனால் அக்கறை காட்டுவதுதான் உண்மையான காதல் என்று அவள் புரிந்து கொண்டாள். முடிவு. ஒரு நாள் மீரா இருவரையும் அழைத்து பேசினார். நீங்கள் இருவரும் எனக்கு முக்கியம்தான், ஆனால் ஒருவரை மட்டுமே தேர்வு செய்ய முடியும். அமைதி நிலவியது. கார்த்திக், நீ என்னை காதலிக்கிறாய், ஆனால் அது எனக்கு இன்னும் உறுதியாக தோன்றவில்லை. சிறிது இடைவெளி. அர்ஜுன், நீ எதையும் சொல்லவில்லை, ஆனால் உன் செயல்களில் நான் காதலை பார்த்தேன். நான் அர்ஜுனை தேர்வு செய்கிறேன் என்றாள். உணர்ச்சிகரமான தருணம். கார்த்திக் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் பெரிய வலி இருந்தது. காதல் தோல்வி. நீதான் சரியானவன் என்று அர்ஜுனிடம் சொன்னான் கார்த்திக். அந்த இரவு அவன் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அர்ஜுன், மீரா நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர். கார்த்திக் சில தூரம் விலகி இருந்தான். நட்பு முறியவில்லை, ஆனால் அது மாறிவிட்டது. முடிவு. காதலில் வெல்வது யார் என்பது முக்கியமில்லை. உண்மையாக காதலிப்பவர்கள்தான் இறுதியில் ஜெயிப்பார்கள். நன்றி.